ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்படிக்கு சூர்யா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில. இது நம்ம ஆக்டர் சூர்யாவோட புக். இந்த புக்கோட தொகுப்பாசிரியர் ஆர்சி ஜெயந்தன். இந்த புக்கில் நம்ம ஆக்டர் சூர்யாவோட 30 வயசு வரைக்கும் அவர் அனுபவித்த சந்தோஷம், குட்டி குட்டி சோகம், நிறைய மெமரிஸ், இது எல்லாத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருப்பாரு. இந்த புக்கில் இருந்து ஃபர்ஸ்ட் கதையை பார்ப்போமா? கொட்டி தீக்கிற குற்றால அருவி தான் என்னோட வீடு. ஆனால் நான் அங்கே கவுத்து வச்சிருக்கிற குடமாக தான் இருந்திருக்கேன். தோல்வினால மண்ணை கவரவங்களை விட நான் தோத்துருவேனோன்னு நினச்சி மண்ணை கவரவங்க தான் அதிகம். அந்த வரிசையில் நானும் ஒருத்தன். அவனுக்கு என்னப்பா, பெரிய நடிகனோட பையன் கழுத்து வலிக்குதுன்னு லேசாக திரும்பினாலே 10 பேர் ஓடி வந்து என்ன வேணும் தம்பின்னு கேட்பாங்க. வாழ்கிறதுக்குன்னே பிறந்தவங்க இவங்கெல்லாம் அப்படின்னு என்னை சுற்றி இருக்கிறவங்க கிண்டல் பண்ணும்போது சிரிப்பும் விரக்தியும் ஒரே நேரத்தில் என்னை எட்டி பார்க்கும். ஒரு நாள் மாமல்லபுரம் பக்கத்தில் கடற்கரை ஓரமாக கஜினியோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த மழைனால ஷூட்டிங்கை பேக்கப் செஞ்சாங்க டைரக்டர். இந்த மழையை பாருங்களேன், சிலருக்கு பதற்றம் தருது, சிலரோட பொழப்பையே கெடுத்துருச்சு. ஆனால் எனக்கு அந்த கடல் மேலே மழை விழுறத பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதுக்காக கடற்கரையை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். பின்னாடி இருந்து ஒரு குரல், சார் நனையாதீங்க சார் அப்படின்ட்டு. ப்ளீஸ் இப்போ வந்துடுறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு கடற்கரையை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு நான், கடல், மலை, நாங்கள் 3 பேரும் நனைஞ்சிக்கிட்டே என்னோட ஞாபகத்தோட குடையை விரித்தேன். நேரம் போனதே தெரில. தூரத்தில் கிளம்பின வேன் சவுண்டை கேட்டு தான் நானே எந்திரிச்சேன். அவசரமாக ஓடி போய் காலை மட்டும் நினச்சிட்டு திரும்பி பார்த்தா யாருமே இல்லாத மணப்பரப்பில் 2 கண்கள் என்னையே ஊற்று பார்த்தபடி இருந்துச்சு. 100 அடி டிஸ்டன்ஸில் இருந்த அந்த 2 கண்கள் ஒரு ஆணுடையது தான். எனக்கும் அவருக்கும் ஒரே வயசு கூட இருக்கலாம். ஆனால் தனியாக சிக்கிறவங்க கிட்ட வழிப்பறி செய்கிறவங்களோ இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டே நடக்க ஆரம்பித்தேன். அவர் என்னை நோக்கி வர ஆரம்பித்தார். அவர் டீ விற்கிற ஹாட் பேக்கும் பிளாஸ்டிக் கப்ஸும் வச்சுருந்தார். இப்போ நெருக்கமாக நான் அவரை பார்க்குறேன். என்னை பார்த்துட்ட சந்தோஷம் அவர் கண்ணில் எனக்கு தெரியுது. அதனால அவர்கிட்ட தவறான நோக்கம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு அவர் பேச என்கிட்ட தயங்கினார். அதனால நானே அந்த தயக்கத்தை உடைச்சேன். என்ன பாஸ், டீ வியாபாரமா? இல்லை சார், சுக்கு காப்பி. ஆள் வராத இடத்துல இந்த பீச்சில் எப்படி வியாபாரம்? மகாபலிபுரத்தில் தான் சார் விற்கிறேன். உங்கள் ஷூட்டிங் இங்கே நடக்குதுன்னு சொன்னாங்க. உங்களை பார்த்தே ஆகணும்னு வந்துட்டேன். என்னை வேடிக்கை பார்க்குறதுக்காக உங்கள் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு வரலாமா? வியாபாரம் என்ன சார் வியாபாரம்? நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் சார் காரணம். 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு பிட் பாக்கெட் சார். மாமல்லபுரம் ஒரு டூரிஸ்ட் கிட்ட பர்ஸ் அடிக்கிறது தான் என்னோடய பொழப்பே. போலீஸுக்கெல்லாம் கரெக்டாக மாமூல் கொடுத்துடணும். இல்லைனா ஒட்டடை அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, வாட்டர் டேங்க் கழுவுறதுன்னு அடிமை மாதிரி வீட்டு வேலை செய்யணும். இதையெல்லாம் பொறுத்துக்கலாம். ஆனால் இஷ்டத்துக்கு போய் கேஸ் போட்டு திருந்தவே விட மாட்டாங்க. கடைசியாக என் மேலேயும் ஒரு கேஸ் போட்டாங்க. நானும் அதை ஒத்துக்கிட்டு உங்கள் சகவாசமே வேண்டான்ட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டேன். ஒரு நாள் உன் ஃபோட்டோ போலீஸ் ஸ்டேஷனில் ஒட்டியிருக்கு அப்படின்னு பசங்க வந்து சொன்னப்போ நெஞ்சு வலியே வந்துடுச்சு. கோபத்தோடு போய் நியாயம் கேட்டேன். ஆமாம், இவர் பெரிய காந்தி, நியாயம் கேட்க வந்துட்டார். உன் மேலே நிறைய ஃபோர்ஜரி கேஸ் இருக்குது, அப்படி தான் ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்ட கேஸ் தானே சார்னு கத்துனேன். உன்னை பற்றி கவலைப்பட யாரா இருக்கா அப்புறம் போக்கு அப்படின்னு அடித்து விரட்டிட்டாங்க. அந்த நிமிஷம் முடிவெடுத்தேன், செத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஏதாவது ஒரு படம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நைட் ஷோக்கு போனேன். மாயாவி படம் தான் அது. சினிமா போட போட அதில் வர பாலையா தான் நானும் தோணுச்சு. தேட்டரில் இருக்கிற எல்லாரும் சிரிச்சுட்டே இருந்தாங்க. நான் மட்டும்தான் அழுதுட்டு இருந்தேன். ஆனால் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தெம்பு வந்துருச்சு. போலீஸ் கையால் அடிபட்டு சாகிறத விட பாலையா மாதிரி நல்லவனாகவும் புத்திசாலியாகவும் வாழ்ந்துட்டா எவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தூக்கி டாய்லெட்டில் போட்டு உடச்சிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ ஒரு சொந்த தொழில் செய்கிறேன். யார் வயிற்றுலையும் அடிக்கலை. டெய்லி 150 ரூபாய் எனக்கு கிடைக்குது. எனக்கு இதுவே போதும். என்னை வேணான்னு சொன்ன எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை இப்போ சேர்த்துக்கிட்டாங்க. போலீஸ்காரங்களும் கம்முன்னு ஆயிட்டாங்க. வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு நினச்ச நேரத்தில் உங்களோட மாயாவி தான் என்னை காப்பாற்றி விட்டுச்சு. ஆமாம் சார், நான் முன்னாடி கெட்டவன் தான், ஆனால் நான் இப்போ நல்லவன். என் மனசுலேருந்து சொல்கிறேன், நீங்கள் நல்லா வருவீங்க சார் அப்படின்னு அவங்க கண் கலங்கினதோட கையெடுத்து கும்பிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். நான் அடுத்த முறை உங்களை பார்க்குறப்ப நீங்கள் இன்னும் பெரிய ஆளாக இருக்கணும்னு சொல்லிட்டு 10 அடி தூரம் எடுத்து வச்சிட்டேன். டக்குன்னு ஏதோ ஒரு ஞாபகம், திரும்பி உங்கள் பேரை சொல்லலையே அப்படின்னு கேட்டேன். நான் சரவணன் சார் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் மலைக்கு பிறகான மின்னல் எனக்குள்ள. என்னுடைய பேரும் அதுதானே? ஆமாம், வாழ்க்கை தான் நல்ல வாத்தியார். என்ன கொஞ்சம் விசித்திரமான வாத்தியார்.
வாழ்க்கை யாருக்கும் எதையும் கற்றுக் கொடுக்காது. நம்மளா கற்றுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கற்றுக்கலாம். நம்ம கற்றுக்கிறதுக்கு வாழ்க்கை ஒரு வற்றாத கடல் தான். ஆனால் ஆச்சரியமாக இருக்குது, சூர்யா என்கிற இந்த சரவணன் நடித்த ஒரு கதாபாத்திரம் சாக போன ஒருத்தரை காப்பாற்றிருக்கு. ஆனால் இதே சரவணன் 10 வயசு இருக்கும்போது ஐ வாண்ட் டு டை அப்படின்னு செங்கலால் தரையில் எழுதி வச்சவன். அந்த சின்ன வயசில் எனக்கு ஏன் அப்படி எழுத தோணுச்சு? யார் காரணமாக இருக்கும்? உங்களுக்கு கதை கேட்குறது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.